நியூஸ் 7 தமிழின் 8 மணி செய்திகளுக்கு உங்களை வரவேற்பது கோபாலகிருஷ்ணன். கிறிஸ்துமஸ் கொண்டாட்டத்திற்கான அலங்கார பொருட்களின் விற்பனை களை கட்டியதாக விற்பனையாளர்கள் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளனர். கிறிஸ்துமஸ் பண்டிகை என்றாலே குழந்தைகளுக்கு பிடித்தது. பரிசுகளை வழங்கும் கிறிஸ்துமஸ் தாத்தா தான். அதற்கேற்ப கிறிஸ்துமஸ் தாத்தா மாஸ்க், தொப்பிகள், இசைக்கேற்ப நடனமாடும் கிறிஸ்துமஸ் தாத்தா பொம்மைகள் என்று விதவிதமாக இந்த ஆண்டு விற்பனையாகி வருவதாக கடைக்காரர்கள் தெரிவித்துள்ளனர். நாளை கிறிஸ்துமஸ் பண்டிகை கொண்டாடப்பட உள்ள நிலையில் அலங்கார பொருட்கள் வாங்க பொதுமக்கள் அதிக ஆர்வம் காட்டுவதாக மகிழ்ச்சி தெரிவிக்கின்றனர் விற்பனையாளர்கள். போன வருஷத்தை கம்பேர் பண்ணும்போது இந்த வருஷம் சேல்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு. பட் லாஸ்ட் மினிட்ல இப்போ நிறைய பேர் விரும்பி நிறைய திங்ஸ் வாங்கிட்டு இருக்காங்க. இந்த ஈவினிங் வந்து ஷாப் கொஞ்சம் நல்லா க்ரௌடடாக இருந்து நிறைய திங்ஸ் வாங்கிட்டு இருக்காங்க. எல்லா வருஷமும் சீக்கிரமாகவே வந்து திங்ஸ் வாங்கிட்டு டெக்கரேட் பண்ணுறதுக்கு வந்துடுவோம். பட் இந்த வருஷம் மட்டும் இந்த மணி ப்ராப்ளம்னால கொஞ்சம் லேட்டாக வந்து டெக்கரேஷன் வாங்க வேண்டியதாக இருக்குது. பட் இங்கே வந்தாலும் அந்த கிறிஸ்மஸ் ஃபீல் ரொம்ப நல்லா இருக்கிறனால இன்னும் நிறைய திங்ஸ் வாங்கணும்னு ஆசை. பட் மேபி அடுத்த வருஷம் வந்து இன்னும் கொஞ்சம் திங்ஸ் வாங்குவோம். எல்லாருக்கும் இனிய கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்கள். 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகள் செல்லாது என்ற அறிவிப்பால் இந்த ஆண்டு கிறிஸ்துமஸ் கொண்டாடுவதில் பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாக சிலர் கருத்து தெரிவித்துள்ளனர். நாங்கள் சாதாரண மிடில் ஃபேமிலி தான். பட்ஜெட் போட்டு இப்படி நடத்தணும், இந்த பண்டிகை கொண்டாடணும்னு கஷ்டமாக இருந்ததுனால இப்போ பேங்க்குக்கு போய் எடுத்துக்கணும், லைன் நின்று கிட்ட போகும்போது பணம் இல்லைன்னிடுறாங்க. திரும்ப மறுநாள் போகிறோம், அதே மாதிரி தான் பிரச்சனை நடந்துருந்தது. அதுலேயும் அப்படி இப்படி சேர்த்து நிறைய பிரச்சனைகளை இப்போ வந்து நாங்கள் பண்டிகை கொண்டாடுறோம். கார்டு இருக்கிறனால அது நான் பிளான் பண்ணல. மற்றபடி நாளைக்கு சின்ன சின்ன பர்ச்சேஸுக்கு மட்டும் அது பிளான் பண்ணி சேவ் பண்ணி வச்சுருந்தேன். கார்டு இருக்கிறனால எனக்கு அவ்வளோ பெருசாக தெரில. எம்ஜிஆர் நினைவு தினத்தை ஒட்டி சென்னை மெரினா கடற்கரையில் உள்ள அவரது நினைவிடத்தில் அதிமுகவினர் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினர். அதிமுக நிறுவனரும் முன்னாள் முதலமைச்சருமான எம்ஜிஆரின் 29வது நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. இதையொட்டி மெரினா கடற்கரையில் உள்ள அவரது நினைவிடத்தில் அவைத்தலைவர் மதுசூதனன் தலைமையில் அதிமுகவினர் அஞ்சலி செலுத்தினர். முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம், மக்களவை துணை சபாநாயகர் மு தம்பிதுரை மற்றும் அதிமுக நிர்வாகிகள் பலர் எம்ஜிஆர் நினைவிடத்தில் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினர். பின்னர் ஜெயலலிதா சமாதியிலும் மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்திய அதிமுகவினர் அங்கு உறுதிமொழி எடுத்துக்கொண்டனர். மக்களால் அதிமுக, மக்களுக்காகவே அதிமுக என்ற முழக்கத்துடன் உறுதிமொழி எடுத்துக்கொண்ட அதிமுக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் பின்பு 2 நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்தினர். பொதுச் செயலாளர் மாண்புமிகு புரட்சி தலைவி எம்ஜிஆரின் நினைவு தினத்தையொட்டி சென்னை ஒயஸ் தோட்டத்தில் அவரது படத்திற்கு வி.கே. சசிகலா மலர் தூவி அஞ்சலி செலுத்தினார். எம்ஜிஆரின் 29வது நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. இதையொட்டி ஒயஸ் தோட்டத்தில் உள்ள மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா வீட்டில் அவரது தோழி வி.கே. சசிகலா எம்ஜிஆர் படத்திற்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்தினார். ஈழ போராட்டத்திற்கு பெரும் உதவி செய்தவர் மறைந்த தமிழக முதலமைச்சர் எம்ஜிஆர் என்று மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ புகழாரம் செய்துள்ளார். கோவையில் நடைபெறும் நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக விமான நிலையத்திற்கு வந்தபோது செய்தியாளர்களிடம் பேசுகையில் இதனை தெரிவித்தார். மேலும் ஈழ மக்கள் அவரை இன்னும் கடவுளாக போற்றி வழிபட்டு வருவதாகவும் குறிப்பிட்டார். ஈழத்தில் என் தலைவர் பிரபாகரன் அவர்கள் ஆயுத களம் அமைத்து 7 அணு ஆயுத வல்லரசுகளோடும் களத்தை எதிர்கொண்டு நின்றாரே, அதற்கு ஆயுத அடித்தளத்தை அமைத்து கொடுத்த மாமனிதர் மக்கள் திலகம் எம்ஜிஆர். ஈழத்தமிழர்கள் அவரை நெஞ்சில் கோயில் கட்டி கும்பிடுகிறார்கள். தமிழக அரசின் தலைமைச் செயலாளர் வீட்டில் நடந்த வருமான வரித்துறையினர் சோதனை குறித்து தமிழக அரசு தான் விளக்கம் அளிக்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் திருமாவளவன் வலியுறுத்தியுள்ளார். கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதனை தெரிவித்தார். இதுகுறித்து தமிழக அரசு மட்டுமே கேள்வி எழுப்ப முடியும் என்றும் கூறினார். சோதனை செய்வதற்கான அதிகாரம் வருமான வரித்துறைக்கு மற்ற புலனாய்வுத்துறைக்கு உண்டு. அதை நாம் கேள்வி எழுப்ப இயலாது. ஆனால் இது தொடர்பாக தமிழக அரசுதான் உரிய விளக்கம் அளிக்க வேண்டும். எப்படி என்றால், மத்திய அரசு மாநில அரசின் அதிகாரங்களில் தலையிடுகிறதா இல்லையா, அல்லது மறைமுகமான அச்சுறுத்தலை மத்திய அரசு செய்கிறதா என்பது குறித்த விளக்கத்தை தர வேண்டியது தமிழக முதல்வர்தான். தமிழக அரசு இது குறித்து உரிய விளக்கத்தை அளிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்.
ஜல்லிக்கட்டு குறித்து அரசியல் ஆதாயத்திற்காக சிலர் போராட்டம் நடத்துவதாகவும் ஆதாயம் பெற வேண்டும் என்ற நோக்கத்துடன் நடத்தப்பட்ட போராட்டங்களை ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியின் போது இவ்வாறு தெரிவித்தார். இந்த நாட்டினுடைய முன்னேற்றம் சீராக அமைய வேண்டும் என்று சொன்னால் தவறு செய்யக்கூடியவர்கள் எந்த உயர்நிலையில் இருப்பவர்களாக இருந்தாலும் கூட அவர்கள் கண்டுபிடிக்கப்படுவார்கள், அவர்கள் தண்டிக்கப்படுவார்கள் என்கின்ற சூழ்நிலை வந்தால் ஒழிய நாடு முன்னேறாது என்பது அனைவருக்கும் தெரிந்த விஷயம். வர்தா புயலின் போது தமிழக அரசு போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை மேற்கொள்ளவில்லை என்று தேமுதிக தலைவர் விஜயகாந்த் குற்றம் சாட்டியுள்ளார். சென்னை கோயம்பேட்டையில் உள்ள தேமுதிக தலைமை அலுவலகத்தில் நடைபெற்ற கிறிஸ்துமஸ் விழாவில் பங்கேற்ற விஜயகாந்த் டிசம்பர் என்றாலே டேஞ்சர் தான் என்று தெரிவித்தார். ஊடகங்கள் விமர்சனம் குறித்து தான் பயப்படவில்லை என்று குறிப்பிட்ட விஜயகாந்த் திருவிழா காலங்களில் ஏடிஎம்களில் மக்கள் நீண்ட வரிசையில் காத்திருக்கும் நிலை ஏற்பட்டுள்ளதாக கூறினார். ஜல்லிக்கட்டு போட்டியை நிச்சயம் நடத்திய தீர்வு என்றும் விஜயகாந்த் தெரிவித்தார். அவர் இந்த உலகத்துக்கு வந்து போடுறாங்க பணத்தை, அளவு குறைஞ்சிருச்சு இருந்தாலும் பணத்தை போட வர எடுக்க வரவங்க எவ்வளவு பிரச்சனைகள் இருக்குங்கிறது தெரியுமா? திருவிழா காலங்கள இருக்குங்கிறதுக்காக தான் சொல்லிக்கிறேன். ஜல்லிக்கட்டு நடந்தது நடக்கணும் இருக்கு, நடத்துவேன். இத்துடன் 8 மணி செய்திகளின் இந்த பகுதி நிறைவு பெற்றது. மேலும் பல செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் நியூஸ் 1 தமிழோடு.